பெண்களுக்குண்டான அழகான அறைகள் என்னென்னு பார்ப்போமா? பிறக்கும்போது இருந்தேன் கருவறை, வயதுக்கு வந்தேன் உடனே தனியறை, மணமாக வந்தேன் உடனே மணவறை, நம்பி கைப்பிடித்தேன் என் கணவரை, என்றும் என் பாசத்துக்கு பிள்ளை அறை. காலம் முழுவதும் கிடப்பேன் அடுப்பறை, கோபப்பட்டால் கிடக்கும் கன்னத்தில் அறை, என் காலம் முடிந்தால் படுத்து கிடப்பேன். நல்ல காலம் வரப்போவதை காட்டும் அறிகுறிகள். அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை யாரோ தட்டி எழுப்புவது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டு தானாக விழித்து கொள்வது. கனவில் இறைவன் அல்லது அம்மன் தரிசனம் அடிக்கடி காண்பது. ஏதோ ஒரு உள்ளுணர்வில் மனம் திடீரென இலகுவாகவும் அமைதியாகவும் உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் கிடைப்பது போல் ஒரு உணர்வு. வீட்டிற்கு வெளியே அடிக்கடி கோமாதா வந்து அம்மா அம்மா என்று கூப்பிடுவது. சிறு குழந்தைகளை பார்த்தாலே நம் வீட்டு குழந்தைகள் போல் ஒரு சந்தோஷமும் உடனே புன்னகையும் வருவது. அடிக்கடி இறைவன் பெயர் காதில் கேட்டுக்கொண்டே இருப்பது. அல்லது எங்கே போனாலும் இறைவனின் திருவுருவத்தை காண்பது. இதுபோல உங்களுக்கு நடக்குமாயின் கெட்ட காலம் முடிவடைந்து நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது என்று நல்ல அறிகுறிகள் ஆகும். உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள். உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது என்றால் வீட்டில் பல்லி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்று அர்த்தம். சில சமயம் வீட்டில் பூஜை செய்யாமல் மல்லிகைப்பூ வாசம், சந்தன வாசம், பன்னீர் வாசம் போன்றவை வரும். இப்படி வந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்பது உறுதி. வீட்டில் ஏற்றி வைக்கும் தீபம் பெரிதாக சுடர்விட்டு எரிந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது என்று அர்த்தம். குங்குமத்தின் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? இதோ பார்க்கலாம். குங்குமத்தின் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்கும். குங்குமம் அணிந்த எவரையும் வசியம் செய்வது கடினம். கல்யாணம் ஆன பெண்கள் கிழக்கு நோக்கி குங்குமம் வைத்தால் கணவன் மனைவி வாழ்வில் சந்தோஷம் அதிகரிக்கும், கணவன் ஆயுள் கூடும். பெண்கள் கிழக்கு நோக்கி குங்குமம் வைப்பதற்காக பண்டைய மக்கள் கண்ணாடியை கிழக்கு பக்கம் வைக்கும் பழக்கம் இருந்துள்ளது. அனைவரது வீட்டிலும் வள்ளி இருக்கும். ஆனால் அதனை துரத்திவிட்டு விடுவார்கள். வள்ளி அதிர்ஷ்டம் தரும் உயிரினம். வீட்டில் ஒரு வள்ளி கூட இல்லை என்றால் அங்கு பணம் வரவு குறைந்து கொண்டே போகும். வீண் செலவுகளும் விரயங்களும் அதிகரிக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் பீரோக்கு பின்னால் வள்ளி இருந்தால் கூடுதல் அதிர்ஷ்டம், விரைவில் செல்வ வளம் பெருக போகிறது என்று அர்த்தம். தவிர வள்ளி மகாலட்சுமியோட அம்சம். அதனால் நம் வீட்டில் வள்ளி இருந்தால் செல்வ வளத்திற்கு பஞ்சம் இருக்காது. வற்றாத செல்வத்திற்கு எப்பொழுதும் காலை கண் விழித்ததும் முதலில் பின்பக்க வாசலை திறந்து பிறகுதான் வீட்டின் முன்பக்க வாசலை திறக்க வேண்டும். வீட்டில் இரு வாசல் இல்லாமல் ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் இருக்கிறது என்றால் முதலில் ஜன்னல் கதவை திறந்து அதன் பிறகு முன் வாசலை திறந்து மகாலட்சுமியை வருக வருக என்று கூறிக்கொண்டு கதவை திறக்க வேண்டும். கடன் பிரச்சனை நீங்கும் மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலையில் பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வாங்கி கொடுக்கும் நமக்கு வருமானம் அதிகரிக்கும். பச்சை வளையலை வாங்கி பெருமாள் கோயிலில் தாயாருக்கு கொடுக்க பணம் வரும். பசும்பாலை சுக்கிர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும். 24 வெள்ளிக்கிழமை பசும்பாலை ஊற்றி வர நிச்சயமாக வருமானம் அதிகரிக்கும் என ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. குலதெய்வம் எது என்று தெரியாமல் தவிப்பார்கள். திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக மனதில் ஏற்றிக்கொண்டு வழிபாடு செய்தால் நிச்சயம் பலன்கள் கிடைக்கும். பெற்றோர்கள் சொல்லாத காரணத்தாலும் இடம்பெயர்த்து விட்ட காரணத்தினாலும் பலர் தங்களது குலதெய்வம் எது என்று தெரியாமல் தவிப்பார்கள். ஜோதிடர்கள் அதற்கு பரிகாரங்கள் கூறியிருந்தாலும் நாம் வணங்குவது உண்மையிலேயே நம் குலதெய்வமா
தானா என்று நெருடல் சிலருக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்படி உள்ளாகி இருப்பவர்கள் வீணாக கவலைப்பட வேண்டியதில்லை. அடிக்கடி சாமி படங்களை மெல்லிய துணியால் துடைத்து வைக்கவும். வாரம் ஒரு முறையோ மாதம் இருமுறையோ செய்தால் போதும். வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் இருக்கும் விளக்கு அதிக நேரம் எரிய வேண்டுமானால் ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து ஏற்க வேண்டும். தீபம் ஏற்ற பஞ்சை சிக்கில்லாமல் சதுரமாக பிரித்து துடைப்ப குச்சியை ஒரு சுற்று சுற்றினால் போதும். அதாவது குச்சியை பஞ்சின் நடுவில் வைத்து கையை தேய்த்தால் திரி போல் நன்கு வரும். பின் குச்சியை அப்படியே உருவி வெளியில் எடுத்தால் விளக்குத்திரி தயார். இறைவனை வணங்கும் முறையின் அர்த்தங்களும். தலைக்கு மேல் தூக்கி வணங்குவது என்பது உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இல்லை, நீ ஒருவனே எனக்கு துணை என்று இறைவனை சரண் அடைவதன் வெளிப்பாடு. முகத்திற்கு அருகில் கைகளை குவித்து தலை குனிந்து வணங்குவது என்பது அடக்கத்தின் வெளிப்பாடு. உனக்கு கீழ் தான் உலகமே இயங்குகிறது என்று பொருளில் சாதாரணமாக எல்லோரும் வணங்குகின்ற முறை. நெஞ்சிற்கு நேராக கைகளை குவித்து வணங்குவது என்பது இறைவா, உன்னை என் நெஞ்சுக்குள்ளேயே வைத்திருக்கிறேன், எப்பொழுதும் என்னுடனேயே இருந்து என்னை காப்பாய் என்ற எண்ணத்திற்கே இது குறிக்கிறது.